நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அரைக்கீரை வாங்கி கடைய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கீரை வந்து வாங்கி கிள்ளி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ அது ஒரு குக்கரில் மாற்றி வச்சாச்சு. அது கூட வந்து இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கேன். தக்காளி, பச்சை மிளகாய், இப்போ வெங்காயம் நல்லா பெருசாக தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ அது கூடவே வெங்காயமும் ஆட் பண்ணியாச்சு. பூண்டு, தோல் எடுக்காத பூண்டு ஆட் பண்ணியாச்சு. கல் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், குக்கர் மூடி அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 2-3 விசில் வந்துட்டோம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வந்துச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து கடைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துச்சு கீரை. இப்போ இதை நம்ம பருப்பு சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாம். கீரை போட்டாச்சு சட்டியில். நல்லா இப்போ இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம் மத்து வச்சு. இது நானே வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் தான். கடையிறதெல்லாம் ஃபுல்லாக என்னால் வீடியோ காட்ட முடியாது. ஓகேங்களா? நானே இது கடைஞ்சிட்டு நானே பண்ணுறேன். வச்சுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். சீரகம், காஞ்ச மிளகாய் போட்டாச்சு. இப்போ அது கூடவே கருவேப்பிலை அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா தாளித்து எடுத்தாச்சு. கீரை வந்து நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம தாளித்து வச்சுக்கோங்கள, அதுவுமே எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கும் போது கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதை ஆட் பண்ணலை பாருங்கள். இப்போ நம்ம தாளிச்சதையும் இது கூடயே ஆட் பண்ணியாச்சு. அரைக்கீரை நம்ம வந்து ஈஸியான மெத்தடில் ரொம்ப ஈஸியாகவே கடைஞ்சாச்சு. பருப்பு எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணலை, அப்படியே தான் கடையணும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம கீரை செஞ்சாச்சு அரைக்கீரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் இதை வேறு பாத்திரத்துலலாம் மாற்ற மாட்டேன், அப்படியே சட்டியோடு தான் வச்சுடுவோம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அரைக்கீரை சீக்கிரமாக ரெடி ஆச்சு. அரைக்கீரை கடையல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.